Mr. X sold a good to Mr. Y at 10% discounted value of the printed rate. If the discounted value is rupees 1242, if the printed rate is 15% profit of the purchase rate, what is the purchase rate? இப்போ வந்து ஏன்னா ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்டட் வேல்யூ கொடுத்துட்டாங்க. இந்த கொஸ்டின் நம்பர் வந்து 42. $1242. This is the discounted value, அதாவது தள்ளுபடி செய்யப்பட்ட விலை. இப்போ இது வந்து 90% ஆஃப் தி பிரிண்டட் வேல்யூ. அப்போ 90% ஆஃப் printed value is equal to 1242. இதிலேருந்து என்ன செஞ்சிடலாம், printed value கண்டுபிடிச்சிடலாம். அப்போ printed value is equal to 1242. இந்த 90% அந்த பக்கம் போயிடும். 90% மீன்ஸ் வாட், 90/100. அந்த பக்கம் போச்சுன்னா 100/90 அப்படின்னு வந்துடும். அப்புறம் இது வந்து இந்த பிரிண்டட் வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 15% ப்ராஃபிட் ஆஃப் பர்ச்சேஸ் ரேட். அப்போ 115% ஆஃப் பர்ச்சேஸ் ரேட், அதாவது வாங்கின விலையிலிருந்து 15% லாபம் அப்படின்னா 115% ஆஃப் பர்ச்சேஸ் ரேட். அது வந்து எதுக்கு ஈக்குவல், பிரிண்டட் வேல்யூவுக்கு ஈக்குவல். அப்போ திஸ் வி ஆர் கிவன் 1242 இன்ட்டு 100/90 இது கொடுத்துட்டாங்க. 115% ஆஃப். அப்போ வி ஆர் ஆஸ்க் டு ஃபைண்ட் பர்ச்சேஸ் ரேட். பர்ச்சேஸ் ரேட் தான் கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. அப்போ பர்ச்சேஸ் ரேட் இஸ் ஈக்குவல் டு 1242 இன்ட்டு 100/90 இன்ட்டு இது அந்த பக்கம் கொண்டு போனோம்னா 100/115. இப்போ இந்த 0 கட் பண்ணிடலாம். இது வந்து 9ஆல் டிவைட் ஆகும். ஏன்னா 4 + 2 6, 6 + 2 8, 8 + 1 9, 9ஆல் டிவைட் ஆகும். அதனால் 19 போக 3, அப்போ 34. அப்போது 3 9 27. அப்போ 7னா 8 9s are 72. 72 இருக்குது. இப்போ 8 9s are 72 வருது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 5ஆல் கட் ஆகுமா, 2 5s are 10, 3 5s are 15, இங்கே 2 5s 10. இப்போ இது வந்து 23 138 கட் ஆகும். அப்போ 123 இது வந்து 6 2s are 12, 6 3s are 18. அப்போ 6 டைம்ஸ், அப்போ 6 × 23 எவ்வளோ வரும், 138 வரும். அப்போ என்னது ஆன்சரு, இப்போ 6 × 2 × 100. அப்போ 6 2s are 12, 12 × 100 1200. This is the purchase rate, 1200 purchase rate. Question number 143. 43. P and Q started a business in the ratio 2:3. After 1 year, P left the business, but Q continues. After 2 years, he had the profit of rupees 26,000. What is the profit of Q? இப்போ 2 பேரும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது P Q என்ன ரேஷியோ பண்ணாங்க, 2:3. 1 இயர் கழிச்சு P வந்து போயிட்டார். அப்போ P வந்து கான்ட்ரிபியூட் பண்ணது இயர் 1 இயர். அப்புறம் இவர் வந்து 3 இயர்ஸ் Q வந்து. அப்போ என்னாகும், இது 2 கம்பைன்டு ரேஷியோ பார்த்தோம்னா 2 × 1 is equal to 2
சாரி இது வந்து 2 இயர்ஸில் கம்ப்ளீட். டே தம்பி இது ஃபஸ்ட்லேருந்து போட்டுருண்டா. இப்போ 43 கொஸ்டின். இப்போ P/Q கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இவங்க வந்து 2:3 ரேஷியோ. இவர் 1 இயரில் வெளியேறிட்டார், இவர் 2 இயர்ஸில் வெளியேறார். அப்போது 2 கம்பைன்ட் ரேஷியோ என்ன ஆகுது, 2:1:3:2. இப்போ ரெண்டு பக்கமும் 2 இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிடலாம். அப்போ கம்பைன்ட் ரேஷியோ 1:3. அப்போ தேர்ஃபோர் அவங்க வாங்கின ப்ராஃபிட், அதாவது ப்ராஃபிட் ஆஃப் Q இஸ் ஈக்குவல் டு Q வந்து 3 பங்கு, P வந்து 1 பங்கு. அப்போ என்னாகும், 3/4 இன்ட்டு 2000 26,000 1/4 6 4s are 24, அப்புறம் 5 4s are 20, 2 0. எவ்வளவு 0 0 3 5s are 15, 1 3 6 are 18, 18 plus 1 19. ஸோ ப்ராஃபிட் ஆஃப் Q வந்து 19,500. இதுதான் Qவோட ப்ராஃபிட். ஆஃப் an amount 40% ஆஃப் 60% ஆஃப் 30% ஆஃப் 30% is 432. வாட் இஸ் தி அமௌண்ட்? இதை வந்து என்னது, லெட் தி அமௌண்ட் பி X. இப்போ we are given என்னது 40% ஆஃப் 60% ஆஃப் 30% ஆஃப் X இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க 432. இதில் வந்து நம்ம என்னது X கண்டுபிடிக்கணும். அப்போ 40/100 இன்ட்டு 60/100 இன்ட்டு 30/100 இன்ட்டு X இஸ் ஈக்குவல் டு 432. 0 0 இன்னொரு 0 இன்னொரு 0 கட் பண்ணிடலாம். அப்புறம் இன்னொரு 0 இன்னொரு 0. அப்போ மீது X இஸ் ஈக்குவல் டு 432 by 4 இன்ட்டு 6 இன்ட்டு 3. இந்த 463 இந்த 10 100 மேலே கொண்டு போய் இன்ட்டு 10 இன்ட்டு 100. இப்போது நம்ம வந்து ஒன்றா கட் பண்ணலாம். 1 3 1 3 1 13 4 3s are 12. திரும்பவும் 1 அப்போ 1 4 3s are 12 நடந்தது. அப்போது இது 1 4 3 4s are 12, மீதி 2 24. அப்போ வந்து 6 4s are 24. அப்புறம் திரும்ப 1 6 6 6 are 36. அப்போ என்னது 6 இன்ட்டு 10 இன்ட்டு 100 என்னாகும் 6000. இதான் அதோட ஆன்சர். அப்போ அமௌண்ட் வந்து ₹6000. Question number 45. What is the required number in the given series? Four, 3, 5, 10.5, question mark 67.5. இது வந்து என்ன பேட்டர்னில் இருக்குது அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணிங்கன்னா, இப்போ 4 இன்ட்டு 1/2 ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 3. அப்புறம் 3 இன்ட்டு 1 ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 5. அப்புறம் 5 இன்ட்டு 1.5 ப்ளஸ் 3. 5 இன்ட்டு 1 5 7.5 7.5 ப்ளஸ் 3 10.5 வந்துடுது. அப்போது இது ஆஃபு 1 1.5 அப்புறம் 2. அப்போ 10.5 இன்ட்டு 2
ப்ளஸ் 1 2 3 அப்புறம் 4 is equal to 10.5 into 2 21 21 plus 4 25. ஸோ அடுத்தது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். அப்போ என்ன ஆகும் 25 into 3 plus 5. Sorry, 2.5. 25 into 2.5. அப்போ என்னாகும் இது ரெண்டு மல்டிபிள் பண்ணோம்னா 62.5 ப்ளஸ் 5 அப்போ 67.5 கரெக்டாக இருக்குது. ஸோ த மிஸ்ஸிங் நம்பர் இஸ் வாட் 25. அதான் அப்போ த ஆன்சர் வந்து 25. அப்புறம் 46. அதாவது தி ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் A and B is 36 years. The average age of B and C is 35 years. And the average age of A and C is 29 years. What is the age of A? அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் A and B. அப்போ சம் ஆஃப் ஏஜஸ் ஆஃப் A and B is equal to இது ஆவரேஜ் 36ன்னு கொடுத்துருக்கனால இதோட 2ஆல் மல்டிபிள் பண்ணோம் 72. அப்புறம் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் B and C 35 கொடுத்துருக்காங்க. அப்போ சம் ஆஃப் ஏஜஸ் ஆஃப் B and C is equal to 70. அண்ட் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் A and C is 29 years அது கொடுத்துருக்கிறதுனால அப்போ சம் ஆஃப் ஏஜஸ் ஆஃப் ACயோட ஏஜஸோட சம் எவ்வளவு 29 இன்ட்டு 2 அப்போ எவ்வளவு 58. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னு வச்சுங்க 1 2 3 அப்போ 1 + 2 + 3 implies அப்போ 2 into A plus B plus C என்னாகும் 2 plus 8 10 6 13 20 இப்போ 200 ஆயிடுது. அப்போ A plus B plus C இவங்க 3 பேரோட இதை ஆட் பண்ணோம்னா ஏஜஸ் ஆட் பண்ணோம்னா இந்த 2 டிவைட் பண்ணோம்னா 100 அப்படின்னு ஆயிடுது. இது வந்து 4. இப்போ நமக்கு என்னது ஏயோட ஏஜ் தான் வேணும். அப்போ பிசியோட ஏஜ் இதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா ஏயோட ஏஜ். அப்போ A equal to 100 minus 70 B plus C அப்போ 30. அப்போ A equal to 30. அப்போ ஏஜ் ஆஃப் A equal to 30. The answer. அடுத்து 47. The cost of 2 dozen apples and 3 dozen bananas is rupees 136. The cost of 5 dozen bananas and 1 dozen apple is rupees 110. What is the price of 1 dozen banana? இதான் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க நம்ம வந்து அந்த ஃபஸ்ட் லெட்டரை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆப்பிள் பனானாஸ். அப்போ 2 dozen apples plus 3 dozen bananas ரெண்டும் சேர்த்து 136 கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து 1ன்னு வச்சுக்குவோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க காஸ்ட் ஆஃப் 5 dozen bananas and 1 dozen apple. 5 dozen bananas and 1 dozen apple. 1 போட வேண்டியதில்லை இப்படி வச்சுக்கலாம். is equal to ரெண்டு சேர்த்து rupees 110. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க 1 dozen பனானாவோட ரேட் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன செஞ்சிடலாம் இந்த ஆப்பிளை ரிமூவ் பண்ணோம்னா பனானாவோட ரேட் கிடச்சிரும். அதனால் இங்கே வந்து 2ஆல் இதை மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ 2 into equation 2 பண்ணோன்னா 2A plus 10B is equal to 2ஆல் மல்டிபிள்னா 220. இது வந்து 3 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ 3 minus 1
இப்போ மூணாவது ஈக்குவேஷன்லேருந்து ஒன்றாவது ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ண வச்சுக்க 2a மைனஸ் 2a கேன்சல் ஆயிரும் 10b மைனஸ் 3b அப்போ 7b ஈக்குவல் டு 220 minus 136 10 minus 6 4 அப்புறம் இங்கே வந்து 11 minus 3 8 அப்புறம் 1 minus 1 0 இப்போ 84 அப்போ b equal to 84 by 7 1727 அப்போ b யோட வேல்யூ வந்து 12 அப்போ என்னது price of 1 dozen banana is equal to rupees 12 அவ்வளோதான் 48 what will be the area of circle having circumference equal to 56 centimeter என்ன கொடுத்துருக்காங்க circumference 56 centimeter இதோட ஏரியா கேட்டிருக்கிறாங்க அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா 22/7 into r squared 2πr 2 into 22/7 into r is equal to 56 கொடுத்துருக்காங்க அப்போ r is equal to 56 into 7 by 2 into 22 இப்போ நம்ம என்னது நமக்கு ஏரியா கேட்டிருக்கிறாங்க ஏரியா is equal to pi r square 22/7 into 56 into 7 by 2 into 22 into 56 into 7 by 2 into 22 இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணணும் இப்போ இந்த 7 கேன்சல் ஆகிடும் இந்த 22 இந்த 22 கேன்சல் ஆகிடும் அப்புறம் என்னாகும் 1 2 28 1 2 14 திரும்ப 11 2 7 2s அப்போ என்னாகும் 7 into 56 into 7 by 11 இது மட்டும் பண்ணோம்னா 7 7s are 49 அப்புறம் 56 இது ரெண்டே மல்டிபிள் பண்ணணும் 6 9s are 54 இப்போ 4 5 அப்போ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் 4 24 80 45 அப்போ 24 45 எவ்வளவு 69 69 ப்ளஸ் 5 74 4 7 ஐநாங்க 27 27 அப்போ 2744 is equal to 2744 by 11 இப்போ இதை வந்து 2744 11ஆல் மல்டிபிள் டிவைட் பண்ணணும் அப்போ 2 times 22 இப்போ 5 4 4 times 44 10 104 அப்போ 9 times 99 5 பாயிண்ட் 4 times 44 6 5 times 55 அப்படியே போயிட்டே இருக்கும் அப்போ நம்ம இதோட படிக்கலாம் அப்போ வந்து rupees 249 that ஏரியா 249.45 ஏரியான்றதுனால ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஆர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இதுதான் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் அடுத்து 49th question the amount of rupees 5500 becomes rupees 10,780 after 6 years at simple interest
வாட் இஸ் தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. இப்போ இது வந்து நம்ம வந்து அமௌண்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அமௌண்ட் வந்து 10,780. அப்புறம் பிரின்சிபல் கொடுத்துருக்குறாங்க 5,000. அப்போ இன்ட்ரெஸ்ட் என்ன வந்துடும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் A மைனஸ் பி இதில் கழிச்சோம்னா வந்துடும். அப்போ 0, 8, 7, 5. அப்போ 5,780 வருது. ஸோ 5,500 இருக்கனால இது வந்து 5,280 அப்படின்னு 5,280. அப்போ என்ன ஆகிடும்? தேர்ஃபோர் rate of interest R is equal to 100 into SI by P into T. So 100 into SI 5,280 by இது வந்து 5,500 into years, number of years கொடுத்துருக்குறாங்க 6 years. இப்போ இந்த 2 0 கட் பண்ணிடலாம். இப்போ இது வந்து 11 கட் ஆகும். அப்போ 5 11s 55. அப்போ 4 11s 44. மீது வந்து 44னா 8 வரும். அப்போ 88 8 times 0. அப்போ 15. 9 5s are 45. அப்புறம் மீதி 3 30. 6 5s are 30. அப்போ 16 16 6. அப்போ ஆன்சர் என்னது? 16. அப்போ 16%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 16%. அவ்வளோதான். அடுத்து 50th question. The selling price of 30 items is equal to the purchasing price of 25 items. What is the profit or loss? இப்போ வந்து selling price of 30 items. We are given selling price of 30 items is equal to cost price of 25 items. அப்போ இது பார்த்தாவே நமக்கு தெரியுது 30 ஐட்டம்ஸோட செல்லிங் ப்ரைஸு 25 ஐட்டம்ஸோட காஸ்ட் ப்ரைஸ்னால் வந்து கண்டிப்பாக லாஸ் தான். அப்போ நம்ம என்னது 30 into selling price is equal to 25 into CP. அப்போ வந்து selling price by cost price is equal to 25 by 30. Now 5 times 6 times. அப்போ SP by CP is equal to 5 by 6. இப்போ நமக்கு இப்போ லாஸ் பர்சன்டேஜ்ன்றது லாஸ்ட் பர்சன்டேஜ்னால் வந்து காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். அப்போ சிபி மைனஸ் எஸ்பி பை சிபி இன்ட்டு 100. அப்போது இந்த சிபியை இது பண்ணோம்னா 1 மைனஸ் எஸ்பி பை சிபி இன்ட்டு 100. ஏன்னா சிபிஐ காமன் எடுத்து சிபிஐ கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ வந்து என்னது 1 மைனஸ் 5 by 6 இன்ட்டு 100. அப்போ என்னது 1 by 6 இன்ட்டு 100. இப்போ வந்து என்னது 16 96 மீதி 6 4. அப்போ 6 டைம்ஸு 7 டைம்ஸ். அப்போ லாஸ்ட் பர்சன்டேஜ் எவ்வளவு? 16.67%.